பல்சர் NX 160 வண்டி. இது வந்து நம்மளோட சர்வீஸ் ஜெனரேட்டர் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து வண்டி வாரம் ஃபுல்லி ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே டிஸ்க் ரெடி பண்ணியிருக்கோம். முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் போயிருந்தது. டிஸ்க் டக டக டகன்னு சவுண்ட் வரும். அதனால் இந்த டிஸ்க் லப்பர் இங்கே மாற்றி 2 லப்பர் மாற்றி டிஸ்க் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏர் ஃபில்டர்லாம் மாற்றி ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃப்ளெக்ஸி கேபிள் வந்து போயிட்டு அதனால் ஃப்ளெக்ஸி கேபிள் மாற்றி ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸி கேபிள்லாம் போட்டு இருக்குது. டேரக்டாக டிஸ்கில் அப்படியே ஹீட் அப்படியே நார்மலாக க்ளீன் பண்ணி இது பண்ணிவிட்டு சைடெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது செயினெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செயினுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கிறது இல்லை. செயினுக்கு ஸ்ப்ரே அடித்தா வந்து ஸ்ப்ரே தாங்கிறது ஸ்ப்ரே போயிடும். அதனால் வந்து செயினுக்கு வந்து நம்ம ஒரு ஆயில் இந்த மாதிரி வந்து 90 ஆயில் ஊற்றணும்னா செயின் வந்து லைஃப் வரும். இந்த ஸ்ப்ரேன்றதெல்லாம் சும்மா நார்மல் தான். இந்த மாதிரி ஆயில் போட்டுவிட்டோம்னா செயின் நாய்ஸும் வராது, நல்லாவும் இருக்கும். 160. அதே மாதிரி ஸ்ட்ரோக் இன்ஜின் ரூப் வருது, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. செயின் முதல்ல வந்து கிடக்கிறது நாய்ஸ் வந்துருக்கும். இப்போ வந்து நாய்ஸ் வராது. இது நீட்டாக இருக்கும். அதே ஸ்ப்ரே எடுத்தோம்னா ஒரு 2 நாள் ஓட அது மேலே காஞ்சிடும், மறுபடியும் அடிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ஆயில் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். செயின் அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டு போட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை, நார்மலாக இருக்கும். அப்புறம் நார்மலாக காமனாக மீதியெல்லாம் செக் பண்ண மாதிரி டிஸ்பிளே ஆயில், பேக் டிஸ்பிளே ஆயில் எல்லாம் செக் பண்ணி முடிஞ்சிச்சு. ஆயிலுக்கெல்லாம் மாற்றி எல்லாம் முடிஞ்சாச்சு. இதே மாதிரி மேலே வச்சுருக்கோம். ஐடி லோ வச்சு எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. கம்பல்சரி பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.